ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பூவி. இன்றைக்கி உங்களுக்கு அருமையான ஒரு பாவக்காய் குழம்பு, ஒரு கெட்டி குழம்பு ரெசிபி உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 1 ஸ்பூன் ஆயிலில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு குறைவாக வெந்தயம், அப்புறம் 5 காஞ்ச மிளகா, 4லேருந்து 5 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டு நல்லா வதக்கி ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸு, எப்போவுமே காரக்குழம்பு இல்லை புளிக்குழம்பு இந்த மாதிரி கெட்டியான ஒரு கறி ரெசிபிக்கு வந்துட்டு அப்பளம் பொரிச்ச எண்ணெய், வடை சுட்ட எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு வச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அதில் பொரிச்சிருக்கிறனால அந்த பொரிச்ச ஃப்ளேவரோட ஸ்மெல் இருக்கும். அப்புறம் ஒரு 3.5 ஸ்பூன் ஆயிலில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு, அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கணுமோ நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிக்கோங்க. அதுதான் ஃப்ளேவர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாவக்காய், நான் 2 பாவக்காய் போல் வந்து மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் அந்த வெங்காயம் தக்காளியோடையே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அந்த வறுத்தோம்ல அந்த விழுது இருக்குல்ல, அரைச்சி வச்ச விழுது, அதை போட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கான புளி கரைசல் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வேக விடுங்க. பாவக்காய் ஆல்ரெடி வெந்திருந்தாலுமே உள்ளே அந்த இதெல்லாம் இறங்கணும், அதுக்கு அளவுக்கு வேக வைக்கணும். ஒரு வெள்ளைக்கட்டி இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் தூள் வெல்லம் இருக்குல்ல, அது போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்க வேண்டியது தான். ஆனால் வந்துட்டு இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மணமாகவும் கசப்பு தன்மை லேசாக இருக்கும். ஆனால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி சாப்பாடுக்கு அப்பளமும் இந்த குழம்பும் வச்சு சாப்பிட்டேன். அதனால் உங்கள் கூட இந்த குழம்பு நான் வந்துட்டு ஷேர் பண்ணணுன்றதுக்காக என்னன்ட்டு ரெசிபி மெத்தடை நான் ஷேர் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாவக்காய்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது காய் போட்டு கூட செய்யலாம். ஓகே, சாதம் ப்ளஸ் அப்பளம் ப்ளஸ் இந்த பாவக்காயோட குழம்பு அலாங் வித் நெய் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு. வீடே மணமாக இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தது குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய் கூட வச்சு இதே ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணலாம். பட் பாவக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை. பாவக்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ லைக் மை வீடியோ. பாய் பாய், see you later.